ஐயா, அம்மா பேசுறியா? மா சொல்லுமா. உனக்கு தெரியாதா? உன் நம்பர் தான் சேவ் பண்ணி அம்மான்னு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன, நீ ஃபோன் பண்ணாலும் அம்மா பாட்டு தான் வரும். சொல்லுமா. அமுதாவை போய் பாத்தியா? அமுதா எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? ஐயா தம்பி ராசா, எப்படியா இருக்க? அம்முதா நல்லா இருக்கா. நீ உன் பொண்டாட்டி நல்லா இருக்கீங்களா? மா சுந்தரி நல்லா இருக்கா, நானும் நல்லா இருக்கேம்மா. அமுதாவை எப்பமா பார்க்க போன? போறியா இல்லையா அவங்க வீட்டுக்கு? நம்ம வீட்டுல கூட்டிட்டு வந்து அமுதாவை வச்சுக்க வேண்டியதுதானம்மா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேயா. அவங்க மாமியாரும் அவங்க வீட்டுக்காரும் வீடு வேணாங்கிறாங்க. நான் என்ன செய்ய சொல்லு? நம்ம சொல்லி தான் பார்க்கலாம். சின்ன குழந்தைய கூட்டி இழுத்துட்டு வர தூக்கிட்டு வர்றதுக்கு வருவேனாங்கிறாங்க. சரி, அவங்களே வச்சு பார்க்குறேன்னு ஆசைப்படுறாங்க. பார்க்கட்டும்னு நானும் விட்டுட்டேயா. போயிட்டு தான் இருக்கேன். நம்ம வீடு பக்கத்தில் தானே இப்போ குடி வந்திருக்காக. அதனால நான் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவேயா. அவளோட துணி, பிள்ளையோட துணி எல்லாத்தையும் துவைச்சி போடுவேன். எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டாயே வருவேன். அப்படியெல்லாம் நான் ஒன்றும் விட்டுற மாட்டேன். அடிக்கடி அங்கே போயிட்டு வருவேன். ராத்திரியில் போய் அவளோட்ட தூங்குவேன், பார்த்துக்குவேன் பிள்ளைய. அப்படியாம்மா, சரிம்மா. ஆமா, 4 பேர் யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல. என்ன அமுதா, உங்க அம்மா ஒன்று கூட உனக்கு பார்க்கல வைக்கலன்னு. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல தானே அமுதா கூட இருக்கணும் நீ. அதுக்கு சொல்ல வரம்மா. சரிம்மா. அப்புறம் என்னம்மா சமைச்ச? சாப்பிட்டியா? ஆ, பருப்பு குழம்பு வச்சேயா. சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேச தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுமா, என்ன விஷயம்? ஐயா, ஒன்றும் இல்லை. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு போட்டு விட்றியா? ஏம்மா திடீர்னு? அமுதாவுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க தான் இன்னைக்கு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சு கொடுத்தாவலாம். நானும் ஏதாவது சமைச்சு கொண்டு கறி எடுத்து குழம்பு வச்சு கொடுத்துட்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு தையா, அம்மாட்ட காசு ஒன்றும் இல்லை. சரி, உங்ககிட்ட கேட்டால் போட்டு விடுவேன் அப்படின்னு நினச்சி தையா உனக்கு ஃபோன் அடித்தேன். போட்டு விட்டுறியா? யார் செல்லுக்கு போட்டு விட்ற? அதுவாம்மா, சரி. இந்த மோகன் கடை இருக்குல்ல, அங்க போட்டு விட்டுறேன். சரியா, போட்டு விடு. நான் அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறேன். சரிம்மா. சரிம்மா, நான் போட்டு விட்டுறேன். 2000 என்ன 3000 போட்டு விடுறேன். வாங்கிட்டு போய் நல்லபடியா அமுதாவுக்கு என்னென்ன வாங்கி சமைச்சு கொடுக்கணுமோ சமைச்சு கொடுத்துருமா. சரி தம்பி, சரிடா, நான் வைக்கவா? சரிம்மா வை. அம்மா பாவம், யார்கிட்ட கேட்கும்? என்கிட்ட கேட்காம. அம்மாக்கு நம்ம செய்யாம அப்புறம் யார் செய்வா? பிள்ளைங்கிற கடமை இருக்குல்ல, நம்ம தானே தாய்க்கு செய்யணும். நம்மளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சுச்சு. அம்மா, சரிம்மா. அப்படியா? சரிம்மா. 5000மா? சரி, 6000 போட்டு விட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ பார்த்து பண்ணு. சரியாம்மா? நல்ல டிசைனாக இடுமா, நல்லா இருக்கணும். சரியா? ஏன்னா நீ கொஞ்ச நாள் போட்டுக்க போகிற. பழசானதும் நான் வாங்கிக்கிடுவேல்ல. ஏன்னா உன்னோடது எனக்கு பிடிக்கும். சரிம்மா. ஆ இப்போவே வீட்டுக்கார போட சொல்கிறேம்மா. சரிம்மா, வைக்கவா? ஏங்க, என்ன பண்ணுறியா? ஆமுதா, யார்கிட்ட போட்டு விடுறேன்னா? அம்மாக்கு 5000 காசு கேட்டுச்சுங்க. அதனால தான் உங்களை போட்டு விட சொல்கிறேன்னு. ஒரு 5000 என்ன, கேட்ட காசே கொடுக்கணுமா? 1000 ரூபாய் சேர்த்து போட்டு விடுங்க, செலவுக்கும் வச்சுக்கிறோம்ல. அப்படியா? சரி சுந்தரி. அப்புறம் எங்க அம்மாவும் தான் ஃபோன் பண்ணுச்சு. 2000 காசு கேட்டுச்சு, 3000 போட்டு விடுறம்மா அப்படின்னு சொன்னேன். என்னது? 2000 காசு கேட்டுச்சு, 3000 போட்டு விடுறீங்களா? ஏன், அதுக்கு என்ன செலவா? அப்படி என்ன செலவு பண்ண போகுது? அதுக்கு எதுக்குங்க 3000 ரூபாய்? ஏன் சுந்தரி, கொடுக்க கூடாதா? அதுக்கு செலவு இல்லையா? அமுதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்குன்னு நல்லது கெட்டது ஏதாவது வாங்கி தரும் மண்ணும். அதுக்கு காசு வேணும்ல. அது எங்க போகும் வயசான காலத்துல? நாம தானே கொடுக்கணும். ஏங்க, நீங்க பண்றது ஒன்றும் சரியில்லைங்க. ஆமா, உங்க அம்மா என்ன வாங்க போகுது காசு கேட்டுச்சு? எங்க அம்மாக்கு யாருங்க இருக்கா? நான் தான் கொடுக்கணும். ஒரு பொண்ணு இருக்கேன், நான் தான் எல்லாம் செய்யணும். ஏன்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான். அப்புறம் யார் பண்ணுறது? நான் தானே பண்ணி ஆகணும் எல்லாமே. அம்மாவுக்கு ரிங்கை மாற்றிட்டு வேறு ரிங் டிசைனாக எடுக்குதான். ரிங் ஏதோ உடஞ்சி போச்சான். அதனால தான் காசு ரிங் கேட்டுச்சு. ஏதாவது உங்ககிட்ட வாங்கி தரேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரி. உங்கள் அம்மாவுக்கு என்ன? இப்போ உங்கள் அக்காவுக்கு போட்டு தான் ஆகணுமாக்கும். அவங்க வீட்டுக்கார வீட்டில் தானே இருக்கா. அவங்க வீட்டுக்கார வீட்டில் எல்லாம் வாங்கி தர மாட்டாங்களாக்கும். வேலை பாருங்ககிட்டே. உன் அண்ணன் மாதிரி இல்லைண்ணா, தெரியுதா? உன்னதான் உன் அம்மாவுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா நான் செய்யாமல் இருக்கணுமா? உன் அம்மாவுக்கு மோதிரம் மாற்றி எடுத்து கொடுக்கறதுக்கு வேணும் காசு. என் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு செய்கிறதுக்கு காசு கொடுக்கக்கூடாது. என்ன சுந்தரி இது நியாயம்? உங்கள் அம்மாவுக்கும் தரேன், எங்கள் அம்மாவுக்கும் தரேன். சரியா? சொல்கிறத கேட்க போறீங்களா? கேட்க முடியாதா? கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லுவேன். சும்மா என் பேச்சை மீறி கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கண்டபடி திட்டி விடுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன். நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன, நான் போகணுமா என்ன? அனுப்பக்கூடாது உங்கள் அம்மாவுக்கு காசெல்லாம். வேணும்னா ஒரு 500 ரூபா போட்டுடுங்க, போதும். சுந்தரி,
ஏன் இப்போ கோவப்படுற? சரி சரி. போட்டு உங்கள் அம்மாவுக்கு போட்டு விட்றேன். அம்மாவுக்கு 500 ரூபா பாவம். சரி சரி, 500 ரூபாயே போட்டு விடலாம். இதுக்கு தக்கன ஏதாவது வாங்கி தரட்டும். கோவப்படாத. உடனே கிளம்பி போயிடுவேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்ப. ஏன் இப்படிலாம் சொல்ற? விடு விடு, பார்த்துக்கலாம். சரி, நான் எங்கள் அம்மாவுக்கு போடவே இல்லை. போதுமா? கோவப்படாத, உன் அம்மாவுக்கு போட்டு விட்றேன். சரி சுந்தரி. ஆ போங்க. கிளவிக்கெல்லாம் சும்மா கிடக்க மாட்டேங்குது. 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடுன்னு. 1000 கிட்ட இவங்க 2000 தருவாங்களா, 2000 கிட்ட இவங்க 3000 தருவாங்களா? ஷோ, இந்த கிளவிலாம் வச்சுட்டு சீக்கிரம் போய் தொலைய மாட்டேங்குது. நம்ம உசரை வந்துட்டு வாங்கிட்டு இருக்கு. சும்மா காசு கொடு காசு கொடுன்ட்டு. அதுக்கிட்ட இருந்து இந்த பாடதான் படுன்ட்டு கூட்டிகிட்டு இந்த மனுஷனும் டவுனு பக்கம் வந்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுது. மாமா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் பிள்ளை என்ன கலக்குறான். ஏன் அம்மா என்ன அழகா இருக்கு, முழிச்சிட்டு இருக்குது பாருங்க. என்னே எப்படி இருக்கு பாருனே உங்க மருமக. ஆமா அமுதா, என்ன அழகா இருக்க பாரு என் மருமவ. என்ன மாப்பிள்ள? ம், உங்கள் ஐத்த இந்த நான் உங்களுக்காக ஆசையாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏம்மா அஞ்சலா, நீ சாப்பிடலையா? இல்லைண்ணே, அப்புறமா சாப்பிட்ற அண்ணி கூட சேர்ந்து அவர் சாப்பிடட்டும். உன் அண்ணிலாம் ஒரு புடி முதல்ல பிடிச்சிட்டா. நீ போய் சாப்பிடு. என்ன நீ சொல்றிய? நான் இன்னும் சாப்பிடலன்னு நினைச்சேன். இல்லைம்மா, முதல்ல சாப்பிட்டா. ஆமா அஞ்சல, காய்ச்சல் வந்துச்சு இல்லையா, அதனால தான் டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டேம்மா. மருமோ என்ன பண்ற? இந்த கலர் ட்ரெஸ் நல்லாவா நீ இருக்கு? நானே நல்லா வெறிக்கிற கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலரா எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மனசன் தான் இது மாதிரி போய் தூக்கிட்டு வந்துட்டாரு. அந்த மேட்சுக்கு மேட்சா செப்பல் வேற வாங்கிட்டு வந்திருக்காரு பிள்ளைக்கு. நல்லா இருக்குல்ல? பிள்ளைங்களுக்கெல்லாம் வெறிக்கிற மாதிரி கலரை போடக்கூடாது மச்சே. அதனால தான் நான் பார்த்து வாங்கினேன். இவளா அந்த மஞ்சள் கலராக இருந்துச்சு, அதை வாங்குங்க வாங்குங்கன்னு பாடா படுத்திட்டா. அது மாதிரிலாம் போடவே கூடாதுன்னு சொல்லி நான் தான் பார்த்து வாங்கினேன். கரெக்டுண்ணே, இவா லூஸு போல. பிள்ளைக்கு இது மாதிரி தான் போடணும் முதல்ல. ஆனால் புசு புசுன்னு இருக்கும். பாவம், அவளுக்கு குத்துற மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸை மாற்றி விடணும் முதல்ல. மாற்றி விட்டு ஸ்வெட்டரெல்லாம் போட்டு விடணும். வெளியில் மழை தூறல் தாங்க முடியல, நமக்கே குளிர் தாங்க முடியல. இந்த பிள்ளையெல்லாம் என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஆ ஆமாம் மச்சான். அண்ணா, பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்கியா? அஞ்சலா, சொல்ல மறந்துட்டேன் பாரு. பாப்பாக்கு ஐயர்கிட்ட போயிட்டு பார்த்தேம்மா. ஐயர் சொன்னார், நல்ல எழுத்தா சொல்லியிருக்காரு. தா தீ தீ இது மாதிரி தே அது மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. என்னங்க மக்களே, நீங்கள் சொல்லுங்கள். எழுத்துக்கெல்லாம் இந்த எழுத்துல என்னென்ன பேர் பாப்பாக்கு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தா தீ தே தூ இந்த மாதிரி எழுத்து சொல்லுங்க மக்களே. என் பொண்ணுக்கு அம்சமான பேராக இருக்கணும், அழகான பேராக இருக்கணும், சூப்பரான பேராக இருக்கணும். பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி நல்ல பேரை சொல்லுங்க மக்களே. நஞ்சில் நம்மெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு அவகிட்ட சொன்னோம்னா அவங்க நல்ல பேரை சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிட வேண்டியது. நாம் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இந்த போனெல்லாம் நோண்டி பார்த்தோன்னு வை, அதில் ஒரு பேரும் புரியாது, ஒன்றும் புரியாது. அதில் இருக்கிறதெல்லாம் பேராக என்னமோ போல இருக்கும். என்னத்துக்கு வம்பு? அவியல்கிட்ட சொன்னால் அவிய நல்லா தேடி நமக்கு போட்டு தருவாங்க. நம்ம அதில் ஒன்று செலக்ட் பண்ணி பாப்பாவுக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். என்னஞ்சில, நம்ம ஐடியா சரியா? ஏனே நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ உள்ள யூடியூபர் எல்லாருமே அப்படித்தான். யூடியூப்பில் வீடியோலாம் சொல்லிடுறது. அவ எல்லாரும் ஏதாவது பேர் வளர வரிசையாக கமெண்டை போட்டு விட்றது. அந்த கமெண்டில் எது நல்லா இருக்கும் செலக்ட் பண்ணி வச்சு விட்டுறாவ. எப்படி நீ அவைய அடியலாம் அது மாதிரி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம் அஞ்சல, நமக்கு மட்டும் என்ன வந்துச்சு, நாமளும் ஆரம்பிக்க வேண்டியது தானே. பரவாயில்ல மச்சேன், இந்த நல்ல யூடியூப் வந்துச்சு. நல்ல பேர் வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வீடியோ போட்டு விட்றாவ. ஒன்றும் பாக்கி இல்லை. ஆமாம் ஆமாம், சாப்பிடுங்க. சூப் எடுத்து கொடுக்கலையா? சூப் அப்படியே இருக்கு. இந்தா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுரவுண்டு சோறு வாங்கி திருப்பி குழம்பு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு லாஸ்ட்டாக உட்காந்து சூப்பை மெதுவாக ரசித்து தான் சாப்பிடணும். இந்த மனசை எப்பவுமே இப்படி தானே. நீ அம்மா வீட்டுக்கு போல, உங்க அம்மா வீட்டுக்கு இங்கே இருக்கீங்க. ஏம்மா, நான் போகணும் உனக்கு நான் ஆசையா இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் குழந்தை பிறந்தா அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல, நீங்க இங்கே இருக்கீங்களா, அதனால தான் கேட்டேன். ஏண்ணா நீ தான் விடலையா? ஆமாம், பின்ன என் பொண்ணை நான் பார்த்துட்டே இருக்க வேணாமா என்ன? நீங்கள் வாட்டுக்கு சொல்லுவியா? அவளை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது. எப்படா என் பொண்ணு பிறப்பான்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். அவளை ஒரு நாளும் பக்கம் இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் அமுச்சு விடல. என்னாச்சுல நம்ம ஐடியா? நம்ம மச்சான் விவரமான ஆளாத்தாமா இருக்கா அவ. எல்லாத்துலேயும் இங்கேயும் நல்லா ஜாலியாக தான் இருக்கு அஞ்சலா. நமக்கு என்ன வேலை? எல்லாமே உங்க அண்ணன் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் என்ன?
ஏனே அப்படியா? ஹேம்பர்ஸ் மாத்துறதுலேருந்து பிள்ளைக்கு ட்ராப்ஸ் போடுறதுலேருந்து பிள்ளைக்கு பவுடர் அடிக்கிறதுலேருந்து தொடச்சி விட்றதுலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. இனி நீயானே இப்படி மாறிட்ட? எவ்வளோ வீரகாரமா சாரமா திரிவ. இப்போ என்னடான்னு பிள்ளைக்கு பேம்பர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு உட்காந்துருக்கியா நீ? ஏன் அஞ்சல, இது என்ன அவ்வளோ கேவலமான வேலையா? யாருக்கோவ போய் மாற்றி விட்டுருக்கோம்? என்னோட குழந்தைக்கு நான் மாற்றி விட்றேன். இது ஒரு விஷயம்னு நீ பேசுகிற? அதுக்கு சொல்லலண்ணே. ஒன்றும் இல்லை, பாப்பாக்கு மாற்றி விட்றேன். இருந்தாலும் வேற இந்த சசி பிள்ளையெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆகி போயிடுச்சுன்னா சசி சசி துக்கு 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 அப்படி இதெல்லாம் விரட்டி விடுவீல்ல சசி அவங்க வீட்டுக்கு. நம்ம வீட்டில் போயிடுச்சு நான் வந்து தொடச்சு விட சொல்லி பாடாப்படுத்துவில்ல. அதுக்கு சொல்கிறேன். இப்போ உன் பிள்ளைன்னு ஒன்றும் தெரில இல்லை? என்ன கேள்வி கேட்குற? அதெல்லாம் அப்பா அப்படித்தான். ஆனால் இப்பெல்லாம் அப்படி இல்லைம்மா. பாப்பாக்கு இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குல்ல தொட்டிலே, அதை வாங்கணும்னு ஆசைனே. நானும் இவரும் போயிட்டு கடையில் கேட்டோம் எவ்வளோ ரேட்டுன்னு. 2500 சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட இருந்ததே 1500. 1500க்குலாம் வாங்கிடலாம்னு நினச்சி தான் போனோம். 2500 சொல்லவும் எங்களால் வாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். விடுமா, வாங்கலைன்னா என்ன இப்போ? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிக்கிறேன் மெதுவாக. இப்போ வாங்கணும், மெதுவாக வாங்கிக்கலாம். விடு, நீங்களாம் ஒன்றும் வாங்க வேணாம். பாப்பாக்கு அழகா ட்ரெஸ் எடுத்து வந்திருக்க, அது போதும். சரியா?